அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:47-48. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. கடற்கரை யாரார் பார்த்துருக்கா? மீன் பிடிக்கிறது யாரார் பார்த்துருக்கா? வலையை போடுறது யாரார் பார்த்துருக்கா? ஓகே. இப்போ மீன் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டால் வலையை போடுவாங்க. வலையை போட்டு கரைக்கு என்ன செய்வாங்க, அந்த வலையை இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த வலைக்குள்ளே வெறும் மீன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வலைக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில நத்தை, சிப்பி, சில ஓடுகள், சில குப்பைகள், சில வேண்டாத காரியங்கள் எல்லாமே உள்ளே கிடக்கும். அந்த வலைக்குள்ளே மீனும் இருக்கும், நல்ல விலை உயர்ந்த மீன் இருக்கும், ஏன்னா விலை இல்லாத மீன் இருக்கும், சாதா மீன் இருக்கும், காஸ்ட்லியான மீன் இருக்கும், நண்டு இருக்கும், எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அதோடு கூட இந்த கடலில் இருக்கிற சின்ன சிப்பி, அந்த நத்தை ஓடு, இது எல்லாமே அந்த வலைக்குள்ள இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவங்க எல்லாத்தையுமே எடுத்து கூடையில் போட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், தேவையானதை மட்டும் எடுத்து அந்த கூடையில் வச்சுட்டு மீதியானது என்ன செய்வாங்களாம், என்ன செய்வாங்கன்னு போட்டிருக்கு, எரிந்து விடுவார்கள். அதே போல் ஒரு கடல்னு ஒன்று இருந்தால் வெறும் மீன் மட்டும் இருக்காது. சில விஷத்தன்மை உள்ள சில பாம்புகள் இருக்கும், கடிச்சவுடனே சாகக்கூடிய சில விஷத்தன்மை பாம்பு இருக்குது, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய சில மீன்கள் இருக்குது, மனிதர்கள் சாப்பிடக்கூடாத சில மீன்கள் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது கடல்னா. அப்போ அதே போல் இது ஒரு பரந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இந்த உலகத்தில் நல்லவைகள் இருக்குது, கெட்டது இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய ஆவியில், உன்னுடைய ஆத்மாவில் எதை நீ வைத்து கொள்ளுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கை அப்படிங்கிறார். அதாவது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவது, நம்முடைய வாழ்க்கை உயர்வது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால், நம்ம இருதயத்துக்குள்ளே எதை வைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை, அது உயர்வு, மேன்மை. அப்படின்னா இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள்ளணும், வேண்டாதவைகளை என்ன செஞ்சிடணும், நம்ம வேண்டாதவைகளை தூக்கி எரிஞ்சிடணும். வேண்டாதவை இருக்க தான் செய்யும், வேண்டாதவை வரத்தான் செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வலையில் விழத்தான் செய்யும், ஆட்டோமேட்டிக்காக வலையில் வரத்தான் செய்யும். ஆனால் நீ எடுத்துக்கொள்றதுல இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதை எடுக்கணும், எதை தூக்கி போடணும், எதை எடுத்து உள்ளே வைக்கணும், எதை எடுத்து வெளியே எரியணும் அப்படிங்கிற காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டக்கூடாது. உலகத்தில் பல காரியம் வருது, ஆனால் எல்லாத்தையும் உள்ளே போடக்கூடாது. எடுக்க வேண்டியதை எடுத்து உள்ளே வச்சுட்டு மற்றவங்களை தூக்கி என்ன செஞ்சிடணும், வெளியே எரிஞ்சிடணும். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க எல்லாரும். இங்க பாருங்க, நீங்க சுகம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல தொழில் வேணும் ஆசைப்படுறீங்க, நல்ல பிஸ்னஸ் வேணும் ஆசைப்படுறீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆசைப்படுறீங்க, உங்கள் பிள்ளைங்க நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்கள் குடும்பம் வாழ்ந்திருக்கணும், உங்கள் குடும்பம் உயர்ந்திருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்படி என்றால் நீங்கள் ஆசைப்படுவது அதை கர்த்தர் தான் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீங்க, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னு தான் பார்ப்பார். அப்போ என்ன எதை பார்ப்பார் அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நீ கருப்பாக இருக்க, நீ சிவப்பாக இருக்க, முடி குட்டையாக வச்சிருக்கிற, முடிய நெட்டையாக வச்சிருக்கிற, காதில் தொங்க போட்டிருக்கிற, கழுத்தில் 32 நகை அள்ளி போட்டிருக்கிற, இடுப்புல ஒட்டியானத்தை போட்டிருக்க, அந்த ட்ரெஸ் போற, இந்த ட்ரெஸ் போற, கலரா போடுற, அப்படி போற, இப்படி போற, அதை செய்யற, இதை செய்யற, அப்படி எல்லாமே பார்க்க மாட்டாரு. மனுஷன் அதை பார்ப்பான். ஆனா கர்த்தர் ஒன்னே ஒன்று பார்ப்பாரு. உன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு, இதயத்தை பார்ப்பாரு. உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உன் இருதயம் நன்மையானதா இருக்கிறதா, உன் இருதயம் அற்புதமா இருக்கிறதா, உன் இருதயம் அதிசயமா இருக்கிறதா, உன் இருதயம் கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிறதா, உன் இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதா, உன் இருதயம் உலகத்தை சார்ந்திருக்கிறதா, உன் இருதயம் உலக மக்களோடு இணைந்திருக்கிறதா, உன் இருதயம் என்னை சார்ந்திருக்கிறதா அல்லது என் வார்த்தையை சார்ந்திருக்கிறதா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்துதான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்க தேவைகளை சந்திப்பார். அப்படின்னா இந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கர்த்தர் எதை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பாரு, எதை பார்த்து உன்னை உயர்த்துவாரு, எதை பார்த்து உன்னை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு கேட்டா உங்க இருதயத்தை பார்ப்பாரு.
உங்க இதயத்துக்குள்ள இருக்கிறது எந்த மனிதனுக்கும் தெரியாது, உங்க வீட்டுக்காருக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, சொந்தத்துக்கும் தெரியாது, உறவுக்கும் தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். உன் உள்ளத்துக்குள்ள, உன் இதயத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிற? கசப்பை வச்சிருக்கிறியா? பகையை வச்சிருக்கிறியா? வெறுப்பு வச்சிருக்கிறியா? பிரிவினையை வச்சிருக்கிறியா? வேற்றுமையை வச்சிருக்கிறியா? பாவத்தை வச்சிருக்கிறியா? அல்லது நன்மையை வச்சிருக்கிறியா? அல்லது பரிசுத்தத்தை வச்சிருக்கிறியா? எல்லா காரியத்தையும் அலட்சியம் ஆராய்ந்து பார்த்து தான் உன் வாழ்க்கைக்கு அற்புதங்களை செய்வார், உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். அப்படி என்றால் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நல்லா பாருங்க, சங்கீதம் 139:23. தேவனே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். பாருங்க, இது ஒரு தாவீதுடைய ஜெபம். இங்க இருங்க, தாவீது எல்லா காரியங்களையும் கேட்பதற்கு முன்னால எதுக்காக ஜெபிக்கிறாரு, எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அவர் எதுக்காக ஜெபிக்கிறார்னா, திருப்பி சொல்லுங்க அந்த வசனத்தை. தேவனே, என்னை ஆராய்ந்து பாருங்க. நீங்க கேட்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும், தேவன்கிட்ட கேட்கணும். தேவனே, என்ன ஆராய்ந்து பாரு. என் ஆவி, என் ஆத்மா சரித்து ஆராய்ஞ்சு போறேன். என்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, என்கிட்ட ஏதாவது பாவம் இருக்கா, ஏதாவது குற்றம் பண்ணியிருக்கனா, ஏதாவது குறை பண்ணியிருக்கனா, என் இதயத்தை பார்த்து என் ஜெபத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. என் இதயத்தை பார்த்து எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறேன். நான் இப்போது எந்த ஒரு பாவக்கரை இல்லாம, யாருக்கு எந்த துரோகம் பண்ணாம, எந்த பகையும் இல்லாம, எந்த கசப்பும் இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் இதயத்தை போத பாருங்க ஆண்டவரே அப்படி என்று நீங்கள் கேட்கணும். திருப்பி வாசிங்க. என் தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை இதயத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும். உங்க இதயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இதயத்தை அறிந்து கொள்ளும் சொல்லி தேவன்கிட்ட நீங்க சொல்லணும். எல்லாம் சொல்லுங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னை ஆராய்ந்து பார்த்து என் இருதயத்தை அறிந்து என் வேண்டுதலுக்கு பதில் தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்பதற்கு முன்னால, எல்லாத்தையும் செய்வதற்கு முன்னால ஃபர்ஸ்ட் உங்க இருதயம் எப்படி இருக்கிறது என்று முதல்ல நீங்க பார்க்கணும். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, ஜீவ ஊற்று, வாழக்கூடிய ஜீவ ஊற்று, அற்புதமான ஜீவ ஊற்று, அதிசயமான ஜீவ ஊற்று, சுகமான ஜீவ ஊற்று, மேன்மையான ஜீவ ஊற்று உன் இருதயத்திலிருந்து புறப்படும். அப்ப இருதயத்திலிருந்து புறப்படுறதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன செய்ய வேண்டுமா? காத்து கொள்ள வேண்டும். உங்க இருதயத்துக்கு நீங்க வெளியே போடணுங்க. எந்த சண்டையோ, எந்த பகையோ, எந்த முறுமுறுப்போ, தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவிவிசுவாசங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு நீங்க 12 மணி நேரம் 24 மணி நேரம் நீங்க ஜெபிச்சாலும் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. உங்க இருதயம் தேவனுக்கு வந்த இருதயமா இருக்கிறது. உங்க இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியம் வராத அளவுக்கு உங்க இருதயத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? காவல் போடணும். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, என் இருதயத்துக்கு உலகப்பரமான காரியங்கள் வராத அளவுக்கு என் இதயத்துக்கு நான் காவல் போடுறேன். அல்லேலூயா. மத்தேயு 12:34-36. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இங்க கவனிங்க. ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா, அவர் கிறிஸ்தவர் இல்லாதவரா, வாக்குத்தத்தம் நடக்கிறவரா நடக்காதவரா அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஓகேயா? அப்போனா அவர் இதயத்தில் இருக்கிறது அவர் வாயில் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எசேக்கியேல் 36:26 நவமான இருதயத்தை, சதையான இருதயத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறார். நல்ல இருதயத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளே நம்ம தேவையில்லாத உலகத்தை கொண்டு வரனால தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த இருதயம் ஒரு பொக்கிஷங்கிறார். இந்த இருதயம் என்ன சொல்கிறாரு? பொக்கிஷம். இந்த இருதயத்தில் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு வெளியே வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த இதயத்துக்குள்ள இருக்கிறத நன்மைகளை மட்டும்தான் வைக்கணும். இப்போ எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு சில காரியங்கள் பேசுவாங்க. பேசும்போது தெரிஞ்சுக்கலாம் இவங்க இதயத்துக்குள்ள என்ன வச்சிருக்காங்க, இதை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்கே போனேன் அப்படின்னா ஒரு எரிச்சல் உள்ள வச்சிருக்கிறாங்க. முரட்டாட்டமாக பேசுவாங்க, முரட்டாட்டத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. எரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, கோவப்பட்டு பேசுவாங்க, உள்ள வச்சு அன்பு வச்சிருக்க மாட்டாங்க. அன்பு சகல பாவத்தை மூடும்.
அதனால் கூப்பிட்றதில்ல, பேசுறதில்ல நீங்கள் ஒரு மனிதனை அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இதயத்தில் இருக்கிறதா வாயில், இதயத்தின் நினைவெல்லாம் வாயில் என்ன செய்யும், புறப்பட்டு வரும். அப்போ அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார், என்ன பொசிஷனில் இருக்கிறாரு அப்படின்னா வாக்கு தத்தங்களை நிறைஞ்சு நீங்கள் என்ன செஞ்சணும், வச்சிருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். லூக்கா 6:45 என்ன சொல்லுதுன்னா, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார். நல்ல இருதயமாகிய பொக்கிஷம் எதை எடுத்து காட்டணும், நல்லதை எடுத்து காட்டணும். இந்த இருதயங்கிறது பொக்கிஷம் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இதுக்குள்ள இந்த இருதயம் என்பது ஒரு கூடை மாதிரி. இந்த கூடைக்குள்ள எல்லாத்தையும் வைக்கலாம். ஆனால் அந்த இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டணும். நீங்கள் காட்டணும், நல்லதை எடுத்து காட்டணும். உங்கள் இதயத்துக்குள்ள எது புறப்பட்டு வரணும், அன்பு புறப்பட்டு வரணும். உங்கள் இதயத்துக்குள்ள எது புறப்பட்டு வரணும், சமாதானம் புறப்பட்டு வரணும். உங்கள் இதயத்துக்குள்ள இரக்கம் புறப்பட்டு வரணும். உங்கள் இதயத்துக்குள்ள தாழ்மை புறப்பட்டு வரணும். உங்கள் இதயத்துக்குள்ள கிருபை புறப்பட்டு வரணும். அப்போ தான் உங்கள் இதயத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. அப்போ இந்த இதயத்தை பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், அற்புதம் பண்ணுவார். பார்த்துக்கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ லூக்கா 6:45 நல்லது என்ன செய்யணும், ஒரு இதில் என்ன செய்யணும், காட்டணும். ஆமாம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒருத்தரை பற்றி புறங்கூறினீங்கன்னா உங்கள் இதயத்தில் கசப்பு வச்சுருக்கீங்க, சண்டையை வச்சுருக்கீங்க, அழகாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏசப்பாட ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் பண்ண முடியாது. சங்கீதம் 44:21 தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ, இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அப்போ இருதயத்தின் அந்தரங்களை கர்த்தர் அறிவார். இங்கே இருங்க, உங்கள் இதயத்துக்குள்ள எவ்வளவோ காரியங்களை வச்சிருக்கிறோம். கணவனுக்கு தெரியாமல் மனைவி வச்சுருப்பாங்க, மனைவிக்கு தெரியாமல் கணவன் வச்சுருப்பாங்க, பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைங்க வச்சுருப்பாங்க இதயத்துக்குள்ளே. ஆனால் இந்த விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரியாது, இந்த விஷயம் என் கணவனுக்கு தெரியாது, நான் எல்லாரும் முன்னாலும் நான் யோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க காட்டுறேன் அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட நீங்கள் மறைக்க முடியாது. கர்த்தர் என்ன செய்வாரா, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். ஏன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரல, ஏன் உங்களுக்கு மேன்மை கிடைக்கல, ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்கலை, ஏன் உங்களுக்கு அதிசயம் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்க வேண்டியதை வைக்காமல் வேறு காரியத்தை வைப்பதனால தான் அற்புதம் உங்களுக்கு நடக்கலை. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இருதயத்தை நினைச்சு வர அந்தரங்கத்தில் இருக்கிற இதயத்தில் ஆராய்ந்து பார்ப்பாரா. அப்படின்னா உங்கள் இதயத்துக்குள்ளே அதிக ஸ்தோத்திரம் இருக்கணும், உங்கள் இதயத்தில் அதிக தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அதை பார்த்து நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதிகமாக தேவனை நோக்கி மகிமைப்படுத்துங்க, அதிகமான பாடல்களை பாடுங்க. அப்படி பாட உங்கள் இதயத்துக்குள்ளே தேவ பிரச்சனை இறங்கும், தேவ வல்லம் இறங்கும். ஏன்னா பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. புரிஞ்சு பார்த்து உங்களுக்கு. அப்போ என்ன செய்யணும், ஏசி 55:11 சொல்லுது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமே என்கிட்ட திரும்பாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, வசனத்தை கேட்டிருக்கீங்க. இந்த வசனத்தை அடிக்கடி நான் சொல்லுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்கிட்ட திரும்பாது. அது நான் விரும்புகிறத நான் அனுப்புனது எனக்கு கொண்டு கொடுக்கும் அப்படிங்குது. அப்போ உங்கள் உள்ளத்தில் உங்கள் ஆவியில் உங்கள் ஆத்மாவில் இதயத்திலிருந்து வார்த்தையை அனுப்பும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. எந்த வார்த்தையை அனுப்பும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நீங்கள் அனுப்பும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். பார்த்துக்கொள்ளுங்க. மாறாக இந்த வார்த்தை நன்மைகளை கொண்டு வர மாத்திரம் இருக்காது. வார்த்தையில் சில வேண்டாத காரியங்கள், வார்த்தையில் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அவனை தொடாத தீட்டு, அவனை தொடாத அப்படிப்பட்டவன், அவன் தொட்டா எனக்கு இதாயிரும், தீட்டுள்ளவன் அப்படின்னா நிறைய பேர் சொல்றீங்களே. ஆனால் தீட்டை நீங்களே வர வச்சுக்கிறீங்க. ஒரு சில நேரங்களில் நீங்களாவே தீட்டு ஆயிடுறீங்க. அடுத்தவனை தீட்டுன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்மளே தீட்டு ஆயிடுறோம். எப்படி தீட்டு ஆடுறோம் கேட்டா, வாசிங்க மத்தேயு 15:18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளையே நீங்க அடுத்தவனை பார்த்து அவன் தொடர்ந்து தீட்டு, இவனை தொடர்ந்து தீட்டு, அவன் தீட்டு உள்ளவன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனா தீட்டு நமக்குள்ளே இருக்கு. தீட்டை நம்மளே வர வச்சுக்கிறோம். எப்படி தீட்டு, எதனால தீட்டு வருது பார்த்துக்கோ. தீட்டான காரியத்தை உள்ள வைக்கல வருது. அடுத்து வாங்க 19-20 வாசிங்க. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, அவனை கடுக்கணும், இவனை கடுக்கணும், அவன் ஒளியணும், இவன் ஒளியணும், அப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனை, கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளையே மனுஷனை தீட்டு. இதுதான் தீட்டு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க எப்படி தீட்டா மாறுறீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
நீங்க அவனை தொட்ட தீட்டு இவனை தொட்ட தீட்டு அப்படின்னு சொல்றோம்ல இன்னைக்கு. ஆனா தீட்டு நமக்குள்ள இருக்கிறது. எது தீட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாருங்க, தீட்டுனா அது ஒரு நோயை கொண்டு வரும், தீட்டுனா அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும், தீட்டுனா பல போராட்டங்கள் கொண்டு வரும். அப்ப இந்த தீட்டான காரியங்கள் உங்கள் உள்ளத்துல இருக்கு. அந்த தீட்டான காரியங்களை நீங்க எப்பெல்லாம் பேசுறீங்களோ நீங்க தீட்டா மாறிடுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு வேண்டாத காரியம் வந்துருது. அப்பனா இந்த தீட்டான காரியம் என்ன அப்படிங்கறத இப்ப கேட்டீங்க. அந்த தீட்டு உங்களுக்குள்ள இருந்து அந்த தீட்டை நீங்க பேசும்போது நீங்க ஒரு தீட்டானால மாறிடுறீங்க. நீங்க பியூர் பரிசுத்தவான சொல்ல முடியாது. அந்த தீட்டு உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த தீட்டை உள்ள வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கை நடத்துனீங்கன்னா, அந்த தீட்டை உள்ள வச்சுக்கிட்டு ஜெபிச்சீங்கன்னா, அந்த தீட்டை உள்ள வச்சுக்கிட்டு ஆராய்ச்சிங்கன்னா தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடியாது. தீட்டான காரியங்களை எடுத்து வெளியே எறியணும். தள்ள வேண்டியதை தள்ளணும், வைக்க வேண்டியதை வைக்கணும். அதான் மொதல் வாஸ்தவம்ல, வலையில நல்ல மீன் வருது, கெட்டது வருது, நல்லது மட்டும் எடுத்துட்டு மீதி என்ன செய்யணும்? தூக்கி எறியணும். அப்ப என்னென்ன தீட்டு? இப்ப நீங்க தீட்டா மாறதுக்குள்ள சம்பவம், நீங்க தீட்டா மாறதுக்குள்ள காரணம் என்ன தெரியுமா? இந்த தீட்டை வச்சுக்கிட்டு நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்க முடியாது. இந்த தீட்டை வச்சுக்கிட்டு துதிக்கிறேன் துதிக்க முடியாது. தீட்டை வச்சுக்கிட்டு ஆராதிக்க முடியாது. ஆராதனைக்குள்ள அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆராதனையில் விடுதலை பெற முடியாது. துதியின் வல்லமைகளை மூட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த தீட்டான காரியங்களை தூக்கி வெளியே எறியணும். அந்த தீட்டு தான் திருப்பி வாசம். அந்த தீட்டான காரியம் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். உங்க இதயத்துல தேவையில்லாத பொல்லாத சிந்தனை. அவன் வாழக்கூடாது, இவன் வாழக்கூடாது, அவன் கெட்டு போகணும், இவன் கெட்டு போகக்கூடாது, இவன் நாசமாகணும், இவன் ஒன்று மூலம் ஆகணும், என் கண்ணு பார்க்க போது, அவன் ஒன்று மூலம் இவரை விட்டு ஓட போகிறது என் கண்ணு பார்க்க போது. அப்படின்னா உனக்குள்ள பொல்லாத சிந்தனை இருக்கு. அவனை பகையை பேசும்போது பொல்லாத சிந்தனை இருக்கு. எந்த ஒரு பொல்லாத கசப்பான எண்ணங்கள் சிந்தைகள் எப்போது நமக்குள்ள வருதோ அப்போ நம்ம ஒரு தீட்டுப்பட்டுறோம். சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், மாமே, மச்சான், சித்தப்பே, அத்தை, யாரை பற்றி நீங்கள் குறை பேசினாலும், யாரை பற்றி பகைச்சி பேசினாலும், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் பொல்லாதவன், அவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவன் சாகிறத நான் பார்க்க போகிறேன், அவன் ஒன்று மூலமாக வாங்குறத பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வருகிறது? பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. இந்த பொல்லாத சிந்தனை உங்களுக்குள்ள புறப்பட்டு வந்தால் நீங்கள் ஒரு தீட்டான ஆளு, நீ தீட்டுப்பட்ட ஆளு. அப்போது நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. தேவ மகிமை உன்னை மூடாது. தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. உன் இருதயம் தீட்டு இல்லாத இருதயமா இருக்கணும். பொருளாசை. திருப்பி அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்க. இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும். பொல்லாத சிந்தனை என்பது உங்களுக்கு தெரியும். நல்ல சிந்தனை இருக்கு, சிந்திக்கிறது. இங்க இருங்க, கவனம். சிந்திக்கிறது நல்லதை மட்டும் சிந்திங்க. இப்போ நான் ஒன்று சிந்திக்கிறேன், சபையில் ஆயிரக்கணக்கான ஆத்மா வரணும் சிந்திக்கிறேன், பிள்ளைகள்லாம் நிம்மதியாக வாழணும் சிந்திக்கிறேன், எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் சிந்திக்கிறேன், சீக்கிரம் கல்யாணம் ஆகாத பிள்ளை கல்யாணம் ஆகணும், இந்த குடும்பம் கட்டப்படணும், இந்த குடும்பம் எழுமணும், இந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், எல்லாருக்கும் சீக்கிரம் கடை அடையணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கிறேன், நினைக்கிறேன். தூக்கும்போது சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் முடிக்கிறது, இந்த பிள்ளைக்கு என்ன செய்யறது, இந்த குடும்பம் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதை வாழ வைக்கிறது என்ன செய்யணும் சிந்திக்கிறேன். இது நல்ல சிந்தனை. இந்த குடும்பம் ஒன்று மூலம் ஆகணும். சபை விட்டு போயிட்டான், அவன் சபை விட்டு போனவன் அவன் அவன் ஒன்று மூலம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சேன்னா நான் ஒரு தீட்டுப்பட்டவனா மாறிடுறேன். ஓகேயா? அதனால சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை? அடுத்தவங்களை பற்றி தவறாக சிந்திக்காதீங்க. அப்படி சிந்திச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தீட்டுப்பட்டாள். அடுத்து கொலைபாதகம், அவன் ஜாகணும், ஒளியணும் அப்படிங்கன்னா தீட்டு. விபச்சாரம், வேசித்தனம், தீட்டு. களவன்றது, அடுத்த பொருளை களவன்றது, அடுத்த வீட்டு பொருளை களவாங்கிறது, வாங்கிட்டு குழுக்களை தர முடியாது, என்ன வேணாலும் செய்ய அப்படிங்கிறது தீட்டு. இதெல்லாம் தீட்டு. பொய் சாட்சி, அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான், அவன் அங்கே பார்த்து இந்த பாவம் பண்ணா, அவரோட பேசினா இவரோட பேசினா, அவன் ரோட்டில் பஸ்ஸில் உட்காந்து போகும்போது பார்த்தேன், அவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நின்று அவங்க பேசிக்கிட்டு இருக்கான், அவன் வீட்டுக்காரர் அவரோட போய்கிட்டு இருக்கா, நான் பார்த்தேன். அப்படி தேவையில்லாத பொய் சாட்சி சொன்னீங்கன்னா நீங்க ஒரு தீட்டா மாறிடுறீங்க. அடுத்து தூஷணம், வம்பு வார்த்தை, வீண் வார்த்தை, கெட்ட வார்த்தை, அருவப்பான வார்த்தை நீ பேசுனா நீ தீட்டுள்ளவன். நன்மையான வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகளை பேசினா நீ பரிசுத்தவான். ஆனா அசுத்த வார்த்தை, அருவருப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசிவிட்டு இங்கே வந்துட்டு ஸ்தோத்திரம் ஜோத்திரம் அப்படின்னா சரி, அவர் உனக்கு ஆத்திரமா மாறிடுவார். ஸ்தோத்திரம் போறது வேஸ்ட்டு. கெட்ட வார்த்தை பேசுறாத, அருவருப்பான வார்த்தை பேசுறாத. அப்படி பேசினா உன்னை கர்த்தர் தீட்டு ஆக்கிடுவாரு. ஜாக்கிரதை. அடுத்து இவைகளையும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாருங்களா, இவைகளை என்ன செய்வான் மனுஷனை? நீங்க ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் வந்து அழுக்கா இருக்கான், ஐயா அவனை தொடாத, பக்கத்தில் உட்காராத, அழகா சொல்லிடுறோம்.
பார்த்த ஒரு மாதிரியா இருக்கான், அவனை தொடாத, தீட்டு, அவனை தொட்ட தீட்டு, இவனை தொட தீட்டு, இந்த அம்மா தீட்டு போட்டு வந்திருக்கு, இந்த அம்மா 3 நாள் வெளியே போயிட்டு வந்திருக்கு, அவளை தொடாத, பக்கத்தில் உட்காராத, இப்போதான் வயசுக்கு வந்திருக்கு, அந்த பக்கத்தில் உட்காராத, தீட்டு, அவளை தொடாத, இவ்வளோ தொடாத. அதெல்லாம் தீட்டு கிடையாது. தீட்டு எது இப்போ தெரிஞ்சுக்கங்க. அவள் தூரமாக போயிருக்கா 3 நாள், அந்த பக்கம் போகாத, அவளை தொடாத, அந்த வீட்டுக்கு போகாத, 3 நாளைக்கு பிறகு அந்த வீட்டுக்கு போ, இதெல்லாம் சொல்கிறோம்ல, தீட்டுன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் தீட்டு கிடையாதமோ. தீட்டு எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தீட்டா எப்படி மாறுறீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னா நீங்கள் தீட்டா மாறிடுறீங்க, தீட்டா மாறுறீங்க. அது தீட்டு கிடையாது. அவனை தொட்ட தீட்டு, இவனை தொட்ட தீட்டுன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் தீட்டு கிடையாது. தீட்டு உங்களுக்குள்ளே உற்பத்தி ஆகுது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் ஆவி எப்படி இருக்குது, உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் இதெல்லாம் சரி பண்ணால் தான் இந்த வருஷத்தில் நீங்கள் சுகமான இருக்க முடியும். இதெல்லாம் சரி பண்ணால் தான் நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல சொல்கிறீங்களா, வேலை கிடைக்கும், சரி பண்ணுங்க. கடை அடையலன்னு சொல்கிறீங்களா, கடை அடையும், இதை சரி பண்ணுங்க. கசப்பை தயவுசெய்து வச்சுக்காதீங்க, பகை தயவுசெய்து வச்சுக்காதீங்க. இதெல்லாம் வச்சா தீட்டை மாறிடுறீங்க. அப்போ நீங்கள் தீட்டு உள்ள ஆயிடுறீங்க. அடுத்தவனை தீட்டுன்னு சொல்கிறது நம்ம தகுதி கிடையாது. இப்படி கெட்ட வார்த்தை, அறுவடை வார்த்தையை பேசிக்கிட்டு நான் பியூர் பரிசுத்தவான், நான் அப்படி வாழ்ந்திருக்கேன், எப்படி ஒன்றும் சொல்லாது, நீ தீட்டு தான். நல்ல வார்த்தை பேசி பழகுங்க, இல்லாட்டி தீட்டை நீங்கள் மாறிடுவீங்க. அடுத்து என்ன போட்டிருக்கு, அவ்வளோதானே. புரிஞ்சுக்கங்க. அதனால் எப்படி வாழணும் தெரிஞ்சுங்க. உங்கள் இதயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வரணும், இதயத்துக்குள்ள எதை கொண்டு வரணும், எதை கொண்டு வரக்கூடாது, எது தீட்டு எது தீட்டுன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ தான் ஜெபிக்கணும், அப்போ தான் துதிக்கணும். இதெல்லாம் சரி பண்ணிட்டு கேளுங்க, ஏசப்பா தருவார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ரெட்டிப்பான நன்மை தெரியும், இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறார். ராமன் சொல்லுங்க. எல்லாம் ஒரு மாதிரியா என்னடா வஞ்சிக்கிட்டு இருக்கான்றீங்களா? ஏன்னா வருஷத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு நல்ல ஒரு 4 வார்த்தை, ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ப்ளஸ் பண்ணுவார்னு பார்த்தா ப்ளஸ்ஸிங் தான், ஆசீர்வாதம் தான். இதை சரி பண்ணாட்டேன். அல்லேலூயா. சட்டிக்குள்ள பள்ளி விழுந்துருச்சு, பால் சட்டியில் பள்ளி விழுந்துருச்சு, பள்ளி விழுந்துருச்சா, நல்ல ராசி, இது அப்படியே பாலை ஊற்றுங்க சொல்லுவ. சட்டி ஒரு நல்ல ஒரு ஈரல் குழம்பு, நல்ல ஈரல் குழம்பு, வறுத்தக்கு சிக்ஸன் போட்டு நல்லா அழகாக குழம்பு வைக்கிறா, சூப்பராக இருக்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது உள்ள பள்ளி விழுந்துருச்சு. ஐயோ பள்ளி விழுந்துச்சா, பள்ளி சேர்த்து ரோஸ்ட் பண்ணிடுவோம், நல்லா இருக்கும், சாப்பிட்ருவேன். இல்லை எலி விழுந்துருச்சு, சாப்பிட்ருவேன். தீட்டாயிடுச்சுல, குழம்பு தீட்டாயிடுச்சுல, உள்ளே விழுந்துருச்சுல, தீட்டு தூக்கி குழம்பு எரிவியா, பள்ளி உள்ளே விழுந்துச்சியா, நல்ல 92 இதை போட்டு அதை போட்டு நல்ல டேஸ்ட்டாக சுவையா, நல்ல ஈரல் நல்லா நறுக்கு, எலும்புலாம் தனியாக ஒதுக்கி கறி மட்டும் வச்சு என் புருஷனுக்கு வச்சு கொடுக்கணும். என் புருஷன் அப்படி திம்பாரி வச்சு கொடுக்குற, வைக்கும்போது எலி விழுந்துருச்சு, பள்ளி விழுந்துருச்சு, சாக வச்சிரு புருஷனை பள்ளியோட. ஓகே, தீட்டு. கவனம் கவனம். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் தீட்டு இல்லாமல் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்னென்ன தீட்டு அப்படின்னு அப்பா சொல்லி கொடுத்துட்டார். புரிஞ்ச புரியலையா? கெட்ட வார்த்தை பேசுன்னு தீட்டான வேணி, அந்த தீட்டை வச்சுக்கிட்டு அல்லேலூயா தூயரே தூயரே துதி உமக்கே துதி உமக்கே நிறுத்துங்கிறேன் நான். துதிக்கிறது அப்புறம் வச்சுக்க, உன் தீட்டை எடுத்து போடு, அப்புறம் ஜெபி. அல்லேலூயா சொல்லுங்க. ரைட், ஓகே, நான் சீக்கிரம் சொல்கிறேன். இப்போ ஒரு மனிதனுக்குள்ள எப்படி தீட்டு வருது, தீட்டு வராமல் இருப்பதற்கு எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், நான் எப்படியோ வாழ்ந்து பியூராக வாழ நினைக்கிற முடியல இந்த உலகத்தில் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எப்படி வாழணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கரெக்டாக இந்த வருஷத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. உங்கள் சரீரத்தில் விளைவினே வராது, வீண் செலவே வராது, உங்கள் பிரச்சனை மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. வாயிலிருந்து புறப்பட்டு வரணுமா? ஆமென் வரமாட்டேங்குதுல. இதயத்தில் இருக்கிற வாயில் வரணுமா வேணாமா? நீ வாழ்ந்திருப்பாய், இதுதான் புறப்பட்டு வரணும். அப்போ உன்ட்ட வாக்குத்தத்தை நம்புற, ஆமென் சொல்ற, வருது. அப்போ உம்முன்றதா, அப்போ வராது போல தெரியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். நான் புரிஞ்சுக்கல, அவர் புரிஞ்சுக்குவார். நீ எழும்ப போற, நீ பிரகாசிக்க போற, நீ வெளிச்சம் கொடுக்க போற, அநேக ஜாதிகள் கடன் கொடுக்க போற, உன் வெளிச்சத்தில் ராஜா வர போறாங்க, உன் ஒளியில ஜாதிகள் வர போறாங்க, உன் சந்ததி வாழ்ந்திருக்க போது, உன் சந்ததி ஒளிமுறை கண்பில் வளர போது, நீ பிள்ளைகளை சமாளத்தை பார்க்க போற. உம்முன்னு இருந்தாலும் ஒன்று வராது. ஆமென். என்ன அர்த்தம்? இந்த வாக்குத்தத்தம் எனக்கு அப்படியே ஆக்குறது. ஓகே, ரைட். சங்கீதம் 119:63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இதயத்தில் தீட்டான காரியம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லித்தரேன். பழக்க வழக்கத்துக்கு மூலமாக உங்கள் இருதயம் தீட்டு வருது. பழக்க வழக்கத்துக்கு மூலமாக உங்கள் இருதயம் பாதிக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த வசனம் சொல்லுங்க,
உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். இப்ப தோழன் என்பது ஃப்ரெண்டு. அப்பனா யாரோட தோழனா இருக்கணும், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய கட்டளைக்கு பயந்து உங்களுடைய வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் தோழன். ஆனா உங்களுக்கு தெரியுது அவன் தப்பு பண்றான், அநியாயம் பண்றான், அட்டூழியம் பண்றான், அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன்னா அவன் ஆவி உனக்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க, இங்க இருங்க, நல்லா கவனிங்க. இப்போ உங்க பிள்ளைய வந்து சரியா படிக்க மாட்டேங்குதுங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆயிடுது, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுது, அதில் இதுக்குன்னு ஒரு தனியாக டீச்சரை பிடிச்சி மாதம் வந்து கிட்டத்தட்ட 1000 செலவு பண்ணி ஒரு டியூஷன் வைக்கிறீங்க. ஏன் இந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குது, ஏன் டியூஷன் வைக்கணும் அப்படிங்க கவனித்து பார்க்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்குற ஞானம், எல்லாத்துக்கும் கொடுக்குற அறிவை தேவன் கொடுக்குறாரு. அப்போ இந்த பிள்ளை படிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செயற்கையில் இருக்கிறது பிரச்சனை, பழக்கத்தில் இருக்க பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க பிரச்சனை. புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசிங்க நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். இப்போ புரியுங்க, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் என்னது? இல்லைம்மா, சஞ்சரிக்கிறது என்ன அர்த்தம்? சேரணும் அல்லது பேசணும். அப்போ யாரோட சேர சொல்றாரு? ஞானிகளோட சேரும்போது அவனும் ஞானவானா மாறிடுறான். அப்புறம் என்ன போட்டிருக்கு? மூடருக்கு தோழன் ஆயிட்ட, பிரச்சனை பண்றவங்க தோழன் ஆயிட்ட, மெண்டல்காரனுக்கு தோழன் ஆயிட்ட, அநியாயம் பண்றவங்க தோழன் ஆயிட்ட. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, நாசமடைவான். இது பழக்கத்து மூலமா வருகிற. ஐயா தெரிஞ்சுக்க, இங்கே உட்காந்துருக்க அக்கா மாதிரி, அம்மா மாதிரி, ஐயா மாதிரி ஊருக்காக தெரிஞ்சுக்க. ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியல, உயர முடியலன்னு கேட்டால் உன்னுடைய பழக்க வழக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பு, பக்கத்து அக்கா சில பேர் வந்து மச்சான் வாங்க, அவங்க பாட்டுக்கு அவன் யாருன்னு தெரியாது, மச்சான் எப்படி இருக்கீங்க அப்படின்வான். உறவு அவனே ஏற்படுத்திக்குவான், மச்சான்வான். சில அம்மா மாதிரி பார்த்தா அத்தை அப்படின்ட்டுருவாங்க, சிலர் பார்த்தா அண்ணி அப்படின்ட்டுருவாங்க. ஏன் தேவையில்லாமல் அண்ணி, அத்தை, மச்சான், சித்தப்பேன், பெரியப்பேன். உண்மையான சித்தப்பனை கூப்பிடு, பிரச்சனை கிடையாது. சில பையங்களை பார்த்துருக்க, மச்சான் எப்படி இருக்க அப்படின்வான். சம்பந்தம்னு மச்சானிவான். பார்த்துக்கொள்ளுங்க, காலேஜில் படிக்கிறீங்க, மச்சான் வாங்க. அப்போ என்ன மச்சான் என்ன அர்த்தம்? அவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான், உறவை வச்சுக்கிறான். அவன் எப்படி போட்டவன்? அவன் என்ன தண்ணி அடிக்கிறானா, போதவஸ்தை பயன்படுத்துறானா, அநியாயம் பண்றானா, அட்டூழியம் பண்றானா, அவன் யாரு அப்படிங்கிற ஆராய்ந்து அவங்களோட தோழனை வையி. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் கற்பனை கட்டளை கீழ்ப்படுகிறவனுக்கு நான் தோழனை இருக்கேன் அப்படின்னு சங்கீதத்தை படிச்சீங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞானவானோட சஞ்சரிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருங்க, எல்லாம் சொல்லுங்க. ஞானவானோட பேசுகிறவனுக்கு என்ன கிடைக்குமா? ஆனா இன்னொன்னு வரி போட்டிருக்கு. அப்புறம் என்ன போட்டிருக்கு? மூடன்ட்ட பழகும் போது என்ன கிடைக்குது? அப்படி போடு. நாசமா அடைவதற்கு எங்கேயும் போகாதீங்க. ஐயோ அம்மா மாரே, உங்க குடும்பம் கெட்டு போறதுக்கு, நீங்க நாசமா போறதுக்கு எங்கேயும் போய் வேணா ஒரு கெட்டவன்ட்ட பழகிரு, ஒரு முள்ள மாதிரி முடிச்சவங்கிட்ட பழகிரு, நீ உருப்படாம போயிடுவ. அதான் இப்போ அந்த ஆத்மா கெட்டு போகிறது காரணத்தை பார்த்துக்கிட்டீங்களா? உங்கள் இருதயம் கெட்டு போகிறது காரணம் பார்த்துட்டீங்களா? அப்படித்தான் உங்கள் பிள்ளைய யார்கிட்ட பழகுது, யார்கிட்ட பேசுது கவனிங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லவன்ட்ட பேசுதா, கெட்டவன்ட்ட பேசுதா, நல்ல பிள்ளைகிட்ட பேசுதா, புறங்குற பிள்ளைகிட்ட பேசுதா, அப்படி உங்கள் பிள்ளைகளை கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேளுங்க, உன் ஃப்ரெண்டு யாரும், உன் ஃப்ரெண்ட்ஷிப் யாருமா, உன் ஃப்ரெண்டு யாருமா, கூட உன் ஸ்கூலில் எத்தனை பேர்? 40 பேர் இருக்காங்க, உன் ஸ்ட்ரென்த்து 40 பேர் இருக்காங்க. 40 பேர் யோக்கியன்னு சொல்ல முடியாது. 40 பேரில் குறிப்பாக நீ இந்த யார்கிட்ட ஃப்ரெண்டு வச்சிருக்கிற, அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன, உன் தோழி வச்சிருக்க, உன் தோழி பேர் என்ன, அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, என்ன செய்யுது, அவன் விசாரிச்சு அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, லெஃப்டில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு, ரைட்டில் ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. ஆமென், அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், ஒரு கதை சொல்கிறீங்களுங்க. நான் படிக்காமல் போனதுக்கு காரணமே என் பழக்க வழக்கம் தான். சொல்லியிருக்கல ஏற்கனவே, நான் படிக்காமல் போனது காரணமே என்னுடைய பழக்க வழக்கம் தான். 2 நேரம் படிச்சிருப்பேன், நல்லா எட்டப்பா நிப்பாட்டி வச்சுட்டாங்க பழக்க வழக்கம். ஆமாம் சொல்லுங்க. அதனால் உங்கள் பிள்ளைய பக்கத்தில் எந்த பிள்ளை லெஃப்ட்டில் உட்காந்து ரைட்டில் உட்காந்துருக்கு, உங்கள் பிள்ளைய பாருங்கள். ஒரு பிள்ளை பயந்த பிள்ளை பக்கம் உட்காந்தாச்சு, அந்த பயத்தினால உன் பிள்ளைக்கு வந்துடும். அப்புறம் ரொம்ப பயமாக இருக்குன்னு வீட்டில் வந்து நிற்கும். ஆமென், நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைய ஏன் சரியா படிக்கல அப்படின்னு கேட்டா பழக்க வழக்கம். இங்க என்ன பண்ணுங்க, ஞானவானோட சஞ்சரிச்சா உங்க பிள்ளைய ஞானவானா மாறும், மூடனோட சஞ்சரிச்சா உங்க பிள்ளைய மூடனா மாறிடும். ஆமென், அல்லேலூயா. என்னை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா விரும்பினார். ஆனால் நான் என் தலையெழுத்து என் பக்கத்தில் உட்காந்தவங்க பூரா மாடு வச்சிருக்கேன் உட்காந்தியா, இங்கிட்ட ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன் உட்காந்தியா, ஒருத்தவங்க படிச்சு என் பக்கத்தில் உட்காரல.
பின்னாடி டெஸ்கில் உட்காந்துருந்தேன் படிச்சுவேன். டீச்சர் மைங்க, டீச்சர் பிள்ளைய, ஆஃபீஸர் பிள்ளைய என் பின்னாடி டெஸ்கில் உட்காந்து. ஆனால் என் பக்கத்தில் இங்கிட்டு மொத்தம் 6 பேர் என் டெஸ்கில், நான் உட்காந்துருக்க டெஸ்கில் 6 பேர். இங்கிட்டு வந்து நான் நடுவில் உட்காந்துருந்தேன். என்னை நடுவில் போட்டாங்க. நடுவில் போட்டு இங்கிட்டு 2 பேர் வந்து ஒருத்தர் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்கான், ஒருத்தர் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இங்கிட்டு ஒருத்தர் மாடு வச்சுருக்கான். 15 மாடு வச்சுருக்கான். எங்கள் அப்பா 15 மாடு வச்சுருக்காரு அப்படின்றான். அவன் விடிஞ்ச அடைஞ்சா ஸ்கூலில் வந்து பேசும்போது, டே நான் வந்து இது 8 பாட்டு நிப்பாட்ட போகிறேன்டா, நிப்பாட்டி 15 மாடாக 30 மாடாக மாற்ற போகிறேன்டா அப்படிங்கிறான். பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்றான். இவன் மாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் ஒர்ஷா பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், அவன் டயரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், இவன் வந்து நட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், அவன் போல்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாம் காதில் விழுகுது. டே இப்படி சம்பாதிச்சு எப்படி முன்னலாம்டா, படித்து எழுத்துற கண்டோம், படித்து எழுத்துற கண்டோம், படிக்கும் போதுடா பாரு 15 மாடு 30 மாடை மாத்திரம் பாரு, நான் பால் வண்டி வைக்க போடு, நான் வேணும் வாங்க போகிறேன், பாலை வைக்க போகிறேன், அதை வைக்க போகிறேன். இவன் ஓதிக்கிட்டு இருக்கான். டெய்லி ஓதுறான். இவன் டெய்லி ஒர்க் ஷாப் போகிறான், இவன் மாடுகிறான், ஒர்க் ஷாப்புகிறான். அப்படி போகிறான். பிஸ்னஸ் மைண்ட மாதிரி பிஸ்னஸுக்குள்ள வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா நான் 8 பாரு நிப்பாட்ட போகிறேன், நான் தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சண்டை போட்டேன். எங்கள் அப்பா வெளுத்தார் பாருங்க, வெளு அடி மப்பா கழட்டி அடி ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்படி ரோட்டில் ரவுண்டு கட்டி அடிப்பார். நான் அடி வாங்கிட்டு ஓடுவேன். உடனே எங்கள் அம்மா விடியா அவன் படிக்க மாட்டேங்கிறான், எதுக்கே அவனை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவர் ரோட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லி எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணி கடைசியில் 8 படிக்க நிப்பாட்டி போட்டு அம்போன்னு வந்துட்டு இருக்கேன். எது போல வந்து பிரச்சனை வந்து தெரியுமா? பழக்க வழக்கம். பக்கத்தில் உட்காந்துருக்க ஆளு நல்லா பக்கத்தில் கொஞ்சம் நல்லா பாரு, நல்லா பார்த்துக்கியா, பக்கத்துக்கு நல்லா உட்காரு, நீ பாடு நீ அப்படி ஆயிடுவேன். அதனால பழகிற ஆள் ஜாக்கிரதையார், பழகிற ஆள். அலையில சொல்லுங்க, அலையில சொல்லுங்க. அதனால் வந்து உங்கள் பிள்ளைகளை கவனிங்க. அம்மா மகளே மராசா வா, உன் பிள்ளை என்ன படிக்கும், பக்கத்தில் உங்கள் பிள்ளை பேர் என்ன அப்படின்னு கேளு. மாடசாமி, முனிசாமி, மொட்டை போட போகிறான் வரியா கேட்டால் வந்து என் பிள்ளை இந்த சப்ஜெக்ட் படிக்கும்பொழுது நான் டியூஷன் வைக்கிறேன், உன் பணம் விரையா ஆகிட்டு இருக்கு. வந்து உன் பிள்ளை பழக்கத்தை கவனி. இந்த வசனத்தை கீழ் படிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 13:20 படிங்க திருப்பி. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன், சஞ்சரிக்கிற என்னது? ஞானிகளோட பேசு, நல்லவன்ட்ட பேசு, மெய்யாண்டவோட பேசு, உண்மையாவோட பேசு, அவன்கிட்ட பழகு, அவன்கிட்ட பேசு. அப்படி பழகுனேன்னா உனக்கு என்ன கிடைக்குது? ஞானம் அடைவான். ஞானம் வந்துடும், உனக்கு ஞானம் வந்துடும். அடுத்து மூடருக்கு தோழனும், கெட்டவனுக்கு தோழனும், மூடனுக்கு தோழனும் என்ன அடைவானா? நாசம் அடைவான். நாசம் அடைவானா. அதனால் வந்து உங்கள் பிள்ளைய 8ஆப்புக்கு மேலே உங்கள் பிள்ளைய படிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சரி, உங்கள் பிள்ளைய கவனிங்க, கூப்பிடுங்க. மக்கா உனக்கு ஃப்ரெண்டு யாருமா அப்படின்னு கேளு. என் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்கம்மா. 2 பேரா? 2 பேர் யார்? லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, 2 பேர். அந்த பிள்ளை பேர் என்னத்தா? ஓ இப்படி கேட்டு விசாரித்து என்ன கொண்டு பார்த்து டக்குன்னு டெஸ்க்கை மாற்றி விட்டு, டெஸ்க்கை மாற்றி விட்டு, எனக்கு இந்த டீச்சர் இந்த டெஸ்க்கு வேணாம், எனக்கு அந்த டெஸ்க்கு போயிரு தப்பிச்சிருவேன். இந்த பிள்ளை ஒரு மல்லிகைப்பூ சென்ட் போட்டு வந்தால் அந்த சென்ட் வழியாக 2 வாரம் அடிக்கும். இங்கே இந்த பிள்ளை வந்து ரோஜாப்பூ சென்ட் போட்டு வந்தால் ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ ரோஜா, மல்லிகைப்பூ ரோஜா, சென்ட் அடிக்கும், அப்படியே வாட வரும், ஆவி ஒட்டிக்கும். ஜாக்கிரதை இந்த வசனம். அப்போ இப்படி பழகும்போது இது வந்து உங்கள் இதயத்துக்குள்ளே உட்காரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கும், அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கும், அல்லேலூயா. கவனிங்க, பழக்க வழக்கம். உங்கள் பக்கத்து வீடு, ஏற்று வீடு, சைடு வீடு, எப்படி ஆள் அப்படின்னு பார்த்து பழகு, பேசு. புறங்குறுதல், புறணி, அடுத்த வீட்டு விஷயம், இந்த வீட்டு விஷயம் அதெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா இது கெட்டு போயிடும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை முக்காடு போட்டு துங்க தக்கடா ஒரு கதையும் நடக்காது. ஆமே ரைட்டு. 1வது என்ன செய்யணும்? பழகிறத இதயத்தை பார்த்து. 2வது நல்லா கவனிங்க. அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்களேன். தானியேல் 2:17-18. தானியேல் 2:17-18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரோடும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தில் ராஜாக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்துக்கு பதில் கேட்கிறாரு. உடனே தானியேல் என்ன பண்றாரு? தான் பிரின்சிபை தேடி போறாரு. தேடி போய் அந்த பிரின்சிபல் பூரா ஒழுக்கமானவங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க? ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சு அந்த சொப்பனத்துக்கு பதிலை பெற்று கொடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பேர் கூட்டு ஜெபங்கிறது. அதனால் பழக்க வழக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு புரியணும்னு கேட்டிங்கன்னா நீதிமொழியில் 22:24 கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத, உக்குரம்புல மனசு நடவாத, அப்படி நடந்தேன்னா அவனுடைய வழியில் நீ கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணி. இதுக்கு மேலே வழக்கம் தேவையில்லையா? நீதிமொழி 22:24 தோழன். கோபப்படுறவனுக்கு தோழன் ஆகாத, சண்டை போறவனுக்கு தோழன் ஆகாத, பகைவன் தோழன் ஆகாத, முருகு தோழன் ஆகாது. இல்லைன்னா ஓ ஆத்மாக்கு கண்ணி. நீ பரிசுத்தமா வாழலாம், நீ யோக்கியனா வாழலாம். ஆனா பிரின்சிபல் மூலமா பிரச்சனை வருது. அதனால உங்க பழக்க வழக்கத்தை கவனிங்க. உங்க பிள்ளைய பழகிற ஆளை கவனிங்க. உங்க பிள்ளை எப்படி பழகுது, யார்கிட்ட பேசுது. ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளை லவ் பண்ணுறவன்ட்ட பழகினா உன் பிள்ளை லவ் பண்ணிடும். கவனிக்கணும், ஜாக்கிரதை, அந்த ஆவி வந்துடும். அதனால் ஜாக்கிரதை பிள்ளையை வளங்க. அடுத்து 2வது பாயிண்ட்டுக்கு வர்றேன். இதயத்தில் எதை கொண்டு வரணும்னு, நல்ல வழிகளை இதயத்தை கொண்டு வர என்ன வந்து வரணும்னா, வாசிங்க ஆதியாகமம் 24:48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த நேர்வழி. அதாவது நீ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்க வழி நேர்மையான வழியாக நான் நடத்துங்க அப்படின்னு சொல்லி இதயத்துக்குள்ள ஏசப்பாடு என்ன செய்யணும் கேட்கணும். அடுத்து சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 2வது நீங்க செய்யற வழி, நீங்க போற இடம், போற பாதை எல்லாத்தையும் ஆண்டவரோட ஒப்படைச்சு கேட்டுட்டு தான் நீங்க போகணும். அடுத்து இன்னொரு விஷயம், பிரசங்கி 3:17, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். என் உள்ளத்துல எதை என்னன்னு எண்ணி பார்க்கணும். நல்லது இருக்கா, கெட்டது இருக்கா, தப்பு இருக்கா, தவறு இருக்கா என்று உங்கள் உள்ளத்தை எண்ணி பார்த்து உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் சரியாக சொல்கிறேன். இந்த வருஷத்தில் நீங்கள் எழும்ப போகிறீங்க, நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. பண பிரச்சனை மாறப்போகுது, கடன் பிரச்சனை அடைய போகுது, உங்கள் குடும்பம் வாழ்ந்துருக்கணும், உங்கள் குடும்பம் ஒழிந்திருக்கணும். எது தீட்டு அப்படின்னு பார்த்தீங்க, அந்த தீட்டு உங்களுக்குள்ளே இருக்குமானா அதை எடுத்து போட்டுருங்க. அதனால் இப்போ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை புது வாழ்க்கையாக, எந்த தீட்டான காரியம் உங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்குமானால், உள்ளத்தில் இருக்குமானால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கும்.